டெல்லி சட்டசபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பான ஆம் ஆத்மி கட்சியின் வழக்கை உச்சநீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வந்தது. டெல்லி முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் திடீரென ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆம் ஆத்மி கட்சி டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கு தலைமை நீதிபதி எல் தாட்டு தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்னிலையில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு வக்கீல் டெல்லி சட்டசபை நவம்பர் 5ஆம் தேதி கலைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சட்டசபையை கலைத்து தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரும் மனுவை முடித்துக் கொள்வதாக கூறினர். உடனே ஆம் ஆத்மி கட்சியின் வக்கீல் பிரசாந்த் பூஷன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை வழக்கை முடிக்கக்கூடாது என்றார். அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தேர்தலை நடத்தும் பொறுப்பை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்ளும் என்றனர். தேர்தலை விரைவில் நடத்தும்படி தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். டெல்லியில் மக்களாட்சியை அமைக்க கவர்னர் நஜீப் ஜங் மற்றும் மத்திய அரசுக்கு நவம்பர் 11ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றம் கெடுவது திறந்தது. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் என எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததால் 3 கட்சிகளும் ஆட்சி அமைக்க மறுப்பு தெரிவித்ததால் சட்டசபையை கலைக்கும்படி கவர்னர் ஜங் செய்த பரிந்துரைக்கு 5ஆம் தேதி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்தார்.